அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். அல்லேலூயா. எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோட ஒட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு வறுமையின் கோரத்தாண்டவம், ஒரு வேதனையின் உச்சம், கஷ்டத்தினுடைய உச்சம். ஆளுகள் எத்தனை பேர் கஷ்டத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியில கடந்து வராங்க தெரியுமா? வட மாநிலங்கள், ஏன் நம்ம தென் மாநிலங்களேயே எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் மிக கடினமான பாதையை கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கை நிலையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்தை நம்ம சாட்சியா சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் சென்னையில், மிக கஷ்டமான குடும்பம், வாடகை வீட்டில் இருந்த குடும்பம். அவளுக்கு உணவு சரியா இல்லை, சரியா நல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டதை பார்க்க முடியல. அது ஒரு சிறிய அறை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பம் கொஞ்ச காலத்துல அந்த பிள்ளைகள் வளர்ந்து கர்த்தர் அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நல்ல ஒரு வீடு வாங்க, நல்ல சமுதாயத்தை, நல்ல பொசிஷன், நல்ல ஜாப்ல இருக்க தேவன் கிருபை செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வறுமையில, உங்கள் கஷ்டத்துல, உங்கள் நெருக்கத்துல, உங்க போராட்டத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் காலை பிடிச்சி வாழ ஆசைப்படாதீங்க. கர்த்தரின் பாத தண்டையில இருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இவரை பிடிச்சிக்கிட்டா வாழ்ந்துடலாமா, இவரை பிடிச்சிக்கிட்டா பெரிய ஆள் ஆயிடலாமா, அங்கே போனால் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோமான்னு சொல்லி வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க பின்னாடியே போயிட்டா அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நிலைக்காது. மனுஷன் உயர்த்தினா கொஞ்ச காலம் உயர்த்தி பிடிப்பான். அவங்களுக்கு பிரியமா நம்ம செய்யும்போது மட்டும்தான் உயர்த்தி பிடிப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பாதத்துல நம்ம பிடிச்சு, கர்த்தருடைய பாதத்துல நம்ம கடந்து பழகிட்டோம்னா, அவர் உயர்த்தினால், அவர் ஒத்தாசை அனுப்பினால் ஒருவனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, தரையோட ஒட்டி இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். அல்லேலூயா. அந்த காலவேளையில சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். அல்லேலூயா. உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இதனால எங்க தகுதினால எங்களை மீட்க முடியாது. நாங்க எங்க பரிசுத்தத்தை நீங்க நினைச்சீங்கன்னா மீட்க முடியாது. எங்களுடைய ஜெபத்தை நீங்க நினைச்சீங்கன்னா மீட்க முடியாது. எங்களை நீங்க நீதியை பார்க்கணும்னு நினைச்சா சான்ஸே இல்லை. அதனால நீங்க உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அல்லேலூயா. இந்த காலவேளையில கர்த்தர் உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவருடைய கிருபையினால், உங்க நீதியினால் அல்ல, உங்க திறமை வச்சு இல்லை, உங்களுடைய அறிவு அதெல்லாம் வச்சு என்ன பண்ணல, உங்களை மீட்க போகிறது இல்லை. அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை மீட்க போகிறார். அவருடைய ஒத்தாசையின் கரம் வருகிறது. நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மிக கொடியது, ஆனாலும் அதை விட நீர் பெரியவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை மீட்டு விடுவீராக. ஸ்தோத்திரப்பா. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறது நாள்ல உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில கடந்து வருகிற இந்த கஷ்டங்கள், இந்த வேதனை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு துக்கம், கர்த்தர் இதை மாற்றுங்க ஆண்டவரே. மீண்டு வர முடியாத கஷ்டங்கள் ஆண்டவரே, மாறாத தரித்திரங்கள், இதையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி மீட்டு விடுவீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.